எல்லாரும் எழுந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான நல்ல நாளை கொடுத்த நல்ல தேவனுக்கு நன்றி. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உற்சாகமாக இந்த ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே எல்லா காரியமும் நல்லா போயிட்டு இருக்கு. இதுவரைய ஒவ்வொரு வாரமும் புது புது ஆத்மாக்கள் வருகிறார்கள். சில ஆத்மாக்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனை இருக்கும்போது அடுத்த வாரம் வர அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசீர்வாதங்களும் அவருடைய அன்பும் அரவணைப்பும் அவருடைய பாதுகாப்பும் எல்லா நேரமும் இருக்க இந்த வேளையில் நாம் ஜெபம் செய்து இந்த காரியத்தை தொடங்குவோம். நல்ல தேவனே, எங்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவே, உமது அன்பான பிள்ளைகளை நீர் பரலோகத்திலிருந்து காண்கிறீர் ராஜா. கர்த்தாவே, இந்த சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் பூரணமாக ஆசீர்வதியும் சுவாமி. நல்ல தேவனே, எங்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா பிதாவே, ஒவ்வொரு மகளையும் நீர் உமது வல்லமையை நடத்தும் சுவாமி. சோர்வு பிள்ளைகளை சேராதபடிக்கு கர்த்தாவே உமது அன்பினாலே நீர் அரவணைத்து உமது பரிசுத்த ஞானத்தை கொடுத்து உமது பரிசுத்த கிருபையினாலே காத்துக்கொள்ளும் சுவாமி. இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த தேசத்துக்காகவும் இந்த அநேக தேசத்துக்காகவும் நாங்கள் ஏறெடுத்து செய்யும் இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீர் அருள் செய்யும் சுவாமி. நீர் எங்கள் மேல் இறங்கினால் மாத்திரம் எல்லா காரியங்களும் போடும் ராஜா என்ற பூர்ண விசுவாசத்தில் இங்கு கூடியிருக்கிறோம். இதோ சகோதரிகள் ஒன்று சேர்த்து உம்மை கூப்பிடும் போது தேவனே, நீர் எங்களுடைய மத்தியில் இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். நல்ல தகப்பனே, பரிசுத்த தேவனே, இப்பொழுதும் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா. எங்களை அன்பாக கொண்டு வந்த இந்த நல்ல தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எங்கிருந்து புறப்பட்டு வந்தோமோ, நாங்கள் பிறந்த தேசங்களும் எங்களை கொண்டு வந்த தேசமும் எங்கெல்லாம் எங்களை கொண்டு சென்றதோ அத்தனை தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான தேசம் டென்மார்க் தேசத்துக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல ராஜாவே, இந்த தேசத்தை நோக்கி பாரும் ராஜா. இந்த தேசத்துக்கு வரும் நெருக்கடியை நீர் சமாதானத்திலே கட்டளையிட்டு நீர் நீக்கணும் சுவாமி. இந்த தேசத்துக்கு உண்டாயிருக்கும் இந்த கஷ்டமான சூழ்நிலை வருகிறதே, இந்த ஐரோப்பிய தேசத்திலே, டென்மார்க் தேசத்திலே, அதிலே உமது கிருபை நிறைந்திருக்கணும் சுவாமி. உண்மை அறிந்த அநேக மக்கள் இருக்கிறார்கள் ராஜா. சபையை சார்ந்த மக்கள் இந்த தேசத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் சுவாமி. கர்த்தாவே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மூலமாக இந்த தேசத்துக்கு ஒரு நன்மை நடக்க ஆண்டவரே நீர் கட்டளையிடணும் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே நோக்கி கூப்பிடுகிறோம். டென்மார்க் தேசத்தை ஆசீர்வதி. டென்மார்க் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஒவ்வொரு மகளுக்கும் ஆண்டவரே உங்கள் அன்பு அறியப்பட ஆண்டவரை கிருபை செய்யும் ராஜா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக ஆண்டவரே நீர் தேசத்துக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கொண்டு வரும் சுவாமி. தேசங்களிலே இந்த தேசத்திலும் ஆண்டவரே உமது அன்பு பெருக கிருபை செய்யும் ராஜா. அநேக தத்தளிப்பிலே இன்னும் நடந்து செல்கிறார்கள் சுவாமி. கர்த்தாவே, இன்னும் இந்த தேசத்தில் ஆண்டவரே இது மகிழ்ச்சியின் தேசமாக இருந்தாலும் மகிழ்ச்சியை இழந்திருக்கும் அநேகர் இருக்கிறார்கள் சுவாமி. கர்த்தாவே, சந்தோஷத்தினால் ஒவ்வொரு பிள்ளையும் வர ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடும் சுவாமி. இந்த டென்மார்க் தேசத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் சுவாமி. இந்த தேசத்தின் ராஜாவுக்கும் ஆண்டவரே, இந்த தேசத்தின் மகாராணிக்கும் ஆண்டவரே அவர்களுடைய குடும்பத்தையும் நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. தீங்கு அவரையும் அண்டாதபடிக்கு சமாதானத்தினாலே ஒரு ஜெயம் வர ஆண்டவரை கிருபை செய்யும் நல்ல தேவனே. இந்த டென்மார்க் தேசத்தை காத்துக்கொள்ளும் சுவாமி. இந்த தேசத்தின் ஜீலன் பகுதிக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்ற ஐலாண்டுகள் ஆண்டவரே ஓடர்ஸ்க்காகவும் ஆண்டவரே இன்னும் அடுத்த இருக்கிற பெரிய தீவுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த தேசத்தில் இருக்கிற அந்த கிரீன்லேண்ட் அந்த நகர் நிலத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியமும் உமது சித்தத்தின்படி நடக்கணும் சுவாமி. என்ன நடந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவின் கிருபை சித்தத்தின்படி நடக்க ஆண்டவரே இந்த தேசத்தில் ஒரு பெரிய சமாதானம் வேணும் ஆண்டவரே கிருபை செய்யும் சுவாமி.
எவருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடிக்கு ஆண்டவரே நன்மை நாளை நிரப்பும் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் புறப்பட்டு வந்திருந்த தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஸ்ரீலங்கா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஸ்ரீலங்கா தேசத்தை ஆசீர்வதியும் ராஜா. அங்கே நடக்கும் ஆட்சியெல்லாம் ஆண்டவரே நீர் உமது மேற்பார்வை வைத்து ஆண்டவரே அங்கே இருக்கிற ஜீவராசிகளுக்கு எல்லாம் ஆண்டவரே நீரே ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பரிமாறி எல்லா காரியத்திலும் உதவி செய்கிறீர்கள் என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஆண்டவரே நீர் கட்டளையிட்டு நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. கர்த்தாவே, ஸ்ரீலங்கா தேசத்தை நீர் ஆட்சி செய்கிறீர். உமது மேற்பார்வையில் ஒரு குட்டி தீவாக இருந்தாலும் ஆண்டவரே அதில் பெரிய காரியங்களை செய்ய மாலை மற்றும் கூடும் என்பதையும் ஆண்டவரை விசுவாசித்து ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த தேசத்தில் இருக்கிற அநேக புறஜாதியாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை கிடைக்க நல்ல தகப்பனே அந்த தேசத்தின் மேலே ஒரு கண்ணோக்கமாக இருந்து கர்த்தாவே தேசத்தை ஆண்டவரை நீ மீட்டெழும் சுவாமி. அந்த தேசத்திலே இதுவரை சிந்தப்பட்ட இரத்தத்தின் ஆண்டவரே காரணங்கள்லாம் ஆண்டவரே நீர் அதில் பாவம் வந்து நிறைந்து விடாதபடிக்கு கர்த்தாவே பாவத்திலிருந்து அந்த தேசத்தினை விடுவித்து கர்த்தாவே ஸ்ரீலங்கா தேசத்திலே ஒரு மகிமையின் ஆட்சி நடக்க ஆண்டவரே கிருபை செய்யும். தேவ மகிமையின் ஆட்சி நடக்க கிருபை செய்யும் ராஜா. ஸ்ரீலங்கா தேசத்தை காத்துக்கொள்ளும் நல்ல தேவனே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவரே ஸ்ரீலங்கா தேசத்தை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளை எங்கெங்கே இருக்கிறார்களோ எந்தெந்த தேசத்தில் அவர்கள் போய் சேர்ந்தார்களோ அத்தனை தேசங்களையும் ஆசீர்வதியும் சுவாமி. அந்த தேசத்து குடிகளுக்கெல்லாம் நல்ல புத்தியை கொடுத்து இந்த ஸ்ரீலங்கா தேசத்து மக்கள் ஆண்டவர் தேவனை அறிந்தபடியாக அவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து அவர்கள் கையிலிருந்து புறப்படும் அந்த வெளிச்சம் ஆண்டவரை அந்த தேசத்தில் ஒரு ஒளியாக பெருக ஆண்டவரை சூரிய ஒளியை போல கதிர்களைப் போல ஒவ்வொரு இடத்திலும் சென்று வெளிச்சத்தில் கொண்டு வர ஆண்டவரை கிருபை செய்யும் நல்ல தேவனே. இயேசு கிறிஸ்துவே அதை உமாலை முடிவு சுவாமி. எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கும் நல்ல தேவன் நீ ஒருவதாமே. இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்திய தேசத்திலும் ஆண்டவரே அநேக ஜாதிகளும் மதங்களும் ஆண்டவரை போராடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் இறங்கி வர கிருபை செய்கிறார். வீதி எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒலிக்கப்பட ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அறிந்த மகன் மகளை எழுப்பி ஆண்டவரே ஸ்ரீலங்கா தேசத்தை எப்படி நேரும் வேறு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்து நேரோ சமாதானத்தில் கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதும் ஆண்டவரே அதே போல இந்திய தேசத்தில் ஆண்டவரே சமாதானத்தில் ஆட்சிகள் வர ஆண்டவரே கிருபை செய்யும் சுவாமி. இந்திய தேசத்தில் ஆண்டவரே உமது அன்பு பெருகும் சுவாமி. இதெல்லாம் ஊழியம் நடக்கிறது இந்த தேசத்தில் ஊழியக்காரர்கள் எல்லாம் பலப்படுத்தி சுகப்படுத்தி கர்த்தாவே ஊழியத்திலே பெரிய அவர்கள் மாற்றத்தை கொண்டு வரும் சுவாமி. இந்திய தேசத்தில் ஆண்டவரே உமது அன்பு பெருகணும் ராஜா. இந்திய தேசத்தில் ஆண்டவரே வட இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். வட இந்திய மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்திலே வட இந்தியாவிலே உமது பலம் தெரியப்படணும் சுவாமி. கர்த்தாவே, அநேகர் அறியாமல் இயேசுவை அறியக்கூடிய அந்த ஞானத்தை பிடிக்க வைத்திருக்கும் பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விரட்டுகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த தேசம் முழுக்க இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி நடக்க ஆண்டவரே கிருபை செய்யும் சுவாமி. இயேசுவுக்கு பிரியமான காரியங்கள் நடக்க கிருபை செய்யும் ராஜா. இயேசுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே முறித்து போடும் சுவாமி. பொல்லாத கிரியைகள் எல்லாம் அழித்து போடும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஓகணும் சுவாமி. இந்திய தேசத்தை மீட்டெடும் சுவாமி. இன்னும் எத்தனை வருஷங்கள் தான் பாடுபடுவார்கள் என்று ஆண்டவரே நாங்கள் வருந்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உமது இரக்கத்தினாலே மீட்டெடும் ராஜா. ஆண்டவரே, பெரிய பெரிய கோயில் கட்டுகிறேன் என்று ஆண்டவரே பெரிய பெரிய பிசாசுகளின் நடமாட்டம் ஆண்டவரே வீதியாக இருக்கிற இந்திய தேசத்தில் ஆண்டவரே நீர் இறங்கி வரணும் சுவாமி. எல்லா இடத்திலும் சுத்திகரிப்பாங்க இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேசம் முழுக்க நடப்பதாக, சவுத் இந்தியா தேசங்களில் நடப்பதாக ஆண்டவரே எல்லா மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்திய தேசத்தை உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்திய தேசத்தை காப்பாற்றும் சுவாமி. நல்ல தேவனே நன்றி ராஜா. கர்த்தாவே, மலேசியா தேசத்துக்காக வருகிறோம் சுவாமி. இன்னும் ஆசிய தேசங்களுக்காக வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, மேலே பிரியமாக இருக்கும் அத்தனை தேசங்களுக்கும் நீரே ஆண்டவரை கதியாக இருந்தவரை வழி நடத்துகிறேன். கர்த்தாவே, அறிந்த ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தாவே அந்தந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷனையும் ஆயத்தப்படுத்தும் சுவாமி. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவை நம்பியவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பேசும் எவன் கெட்டு போவதில்லை என்பதற்கு சாட்சியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்த ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் இயேசுவின் நாமத்தை நிலைநிறுத்தும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரை கிருபை செய்த ஆண்டவரே இரக்கம் காட்டி ஆண்டவரை காத்துக்கொள்ளும் நல்ல தேவனே. பரிசுத்த தேவனே, உமக்கே துதிகனம் எல்லாம் உமக்கே என்றென்றும் நிலையாக இருப்பதாக. நல்ல தேவனே, இயேசு கிறிஸ்துவே இந்த உலக அளவிலே யூரோப்பிய தேச அநேக தேசங்களை கொண்ட இந்த ஐரோப்பிய நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஐரோப்பிய தேசத்திலே உமது சமாதானம் உமது வார்த்தையை கேட்டு உமது கிருபை பெற்றுக்கொள்ள
ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஞானத்தை கொடும் சுவாமி. எந்த ஒரு தலைவருடைய பேச்சை கேட்டு இயேசுவை விட்டு விடாதபடிக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவரே ஐரோப்பியாவில் இருக்கிற ஒவ்வொரு தேசத்திலும் கொண்டு வந்து நிறுத்தும் சுவாமி. கர்த்தாவே, இந்த ஐரோப்பிய தேசத்திலே உமது அன்பு பெருகணும். இந்த ஐரோப்பிய தேசத்திலே இந்த வேத வசனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் பெருகணும். ஐரோப்பிய தேசத்திலே இருக்கிற வல்லமையுள்ள நாடுகள் ஆண்டவரே, அறிவிலே சிறந்த நாடுகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் உமது அன்பின் கிருபையை காட்டணும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே அறிவு வளர கிருபை செய்யும் ராஜா. நல்ல தேவனே, அமெரிக்க தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கனடா தேசங்கள் ஆண்டவரே, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். சீனாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜப்பான் தேசம் ஆண்டவரே, ஆஸ்திரேலியா, இப்படி உலக அளவில் எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் ஸ்கேண்டினேவியா தேசங்கள், அநேக தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தேசத்திலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவிட சிலுவையின் ஆதிக்கம் நடக்க கிருபை செய்யும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆதிக்கம் நடக்க கிருபை செய்யும் தாம் சுவாமி. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு பெருக ஒவ்வொரு தலைவர்களும் எழுப்பும் சுவாமி. கர்த்தாவே, உமக்கு விரோதமாக எழும்ப எவனும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் உமது அக்கினியை இறக்கி ஆண்டவரே உமது பரிசுத்த அக்கினி கிரியை செய்யும் சுவாமி. பொல்லாங்க அக்கினி எல்லாம் அழிக்கப்பட ஆண்டவரே கிருபை செய்யும் ராஜா. கர்த்தாவே, நீர் இறங்கி வந்த ஒவ்வொரு ஆட்சியையும் சரிக்கட்டும் சுவாமி. இந்த பூமியெல்லாம் சொந்தம் ராஜா. கர்த்தாவே, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு காரியமும் உமக்கு சித்தமானபடி நடக்க கிருபை செய்யும் நல்ல தேவனே. இப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையையும் ஆண்டவரை நீர் வழி நடத்துகிறேன். இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இஸ்ரவேலில் ஆண்டவரை நீர் உமது நிலையான ஆட்சியை கொண்டு வர போகிறேன். கர்த்தாவே, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இன்னும் வளர கிருபை செய்யும் ராஜா. அங்கே நடக்கும் போர்கள், யுத்தங்கள் எல்லாம் நிறுத்தப்பட கிருபை செய்யும் கர்த்தாவே. எவ்வளவு பெரிய வார்த்தைகளை பேசி, எவ்வளவு பெரிய தந்திரங்களும் ஆண்டவரை, எவ்வளவு பெரிய பொல்லாத கிரியைகள் நடமாடினாலும் அத்தனையும் அழித்து போட ஆண்டவரை மாலை மட்டும் கொடுக்கும் என்பதை விசுவாசத்தை ஜெபிக்கிறோம் சுவாமி. இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய சமாதானம் உண்டாவதாக. இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் பாதுகாப்பு கொடுக்கணும் சுவாமி. ஆண்டவரே, அங்கே பொல்லாங்கனினுடைய வல்லமையை எதிராதபடிக்கு ஆண்டவரே பொல்லாங்கனின் கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு ஆண்டவரே தீவிரவாதங்கள் எல்லாம் அழித்து போட்டு கர்த்தாவே சமாதானத்திலே அங்கே ஒரு ஆட்சியை ஆண்டவரை நீ நடத்தி கர்த்தாவே நீர் 1000 ஆண்டுகளுக்கு ஆண்டவரை நீர் அரசாங்கம் போகும் அந்த நல்ல தேசத்துக்காக ஜெபித்து ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு ஆண்டவரை நீர் அங்கே கிருபை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ராஜா. நாம் சங்கீதம் 91 படிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு சங்கீதத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பை நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. கர்த்தாவே, இதேபடி ஆண்டவரே இந்த சங்கீதத்தை 91 நீ கூறியது போல கர்த்தாவே தாவீது எப்படி இவ்வளவு உன்னதமாக உன்னதரை நோக்கி பாடிய இந்த பாடலின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் உங்கள் தூதர்களை கொடுத்து எங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள்
எங்களுடைய சொந்தங்கள் இங்கே இருப்போர், ஊரில் இருப்போர், தூரமாக இருப்போர், சமீபத்தில் இருப்போர் எல்லாரையும் நீரை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறீர். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. அமருங்க. ஆராதனை தொடங்குவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் சுவாமி, எங்களுடைய பாடல், இந்த ஆராதனை ஆண்டவரே உண்மையிலே இருக்கிற அன்பினாலே ஆண்டவரே ஏற்படும் இந்த அசைவாடுதலை ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை உற்சாகப்படுத்தி இந்த நேரத்தில் ஆண்டவரே மெனோக்கு கூப்பிட எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த சபத்து நாளிலே ஆண்டவரே இந்த நல்ல வேளையிலே உமது பிரசன்னத்தை உணர்கிறோம் சுவாமி. எங்கள் மத்தியிலே உமது பிரசன்னத்தை உணர்கிறோம் சுவாமி. எங்களை ராஜாக்களாக கொண்டு வந்திருக்கிறீர் ராஜா. கர்த்தாவே, எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ராஜா. ஒரு ஜீவ கிரீடத்திற்காக எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நல்ல தேவனே, எங்களை வல்லமையிலே நிரப்புகிறீர் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய சரீரத்தில் உள்ள குறைகள் எல்லாம் நீக்கி போடுகிறீர். எங்களுடைய இருதயத்தில் உள்ள பாவ சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரை அழித்து போடுகிறீர். எங்களை நீர் உருவாக்குகிறீர் ராஜா.
ஒவ்வொரு வாரமும் உருவாக்குகிறீர். நல்ல தகப்பனே, நீர் எவ்வளவாக எங்கள் மேல் கிருபை செய்கிறீர். நன்றி ராஜா, நன்றி தேவனே, நன்றி பரிசுத்த தேவனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி நல்ல தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. எங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கும் நல்ல தேவனே, எங்களை காணும் தேவனே, நன்றி நல்ல தகப்பனே, நன்றி எங்களை காணும் நல்ல தேவனே. துதிக்கான மகிமையில் அவங்க சொல்லும் ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. இந்த நல்ல பாடலை நான் இந்த நேரத்தில் ஒரு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மகளுக்கு கண் தெரியலை. கண், அதாவது சிறு பிள்ளை, கண் தெரியல. பாருங்க, இந்த உணர்வுகளை நான் கொண்டு வருகிறேன். இந்த நேரத்தில் ஒரு சிறு பிள்ளை, அந்த குடும்பத்தில் உள்ள பாவத்தினால அந்த பிள்ளைக்கு கண் பாதி கூட தெரியல, கொஞ்சம் தான் தெரியும். அந்த கண்ணை எவ்வளோ வச்சு பார்த்துட்டு போகும். அந்த பிள்ளை ஆர்வமா அன்பா தேவனை நோக்கி இந்த பாடின பாட்டு எனக்கு ரொம்ப உருக்கிடுச்சு. இது மாதிரி கண் பார்வை இல்லாதவங்களாம் பாடுற பாட்டாரு. தனக்கு கண் பார்வை இல்லைனாலும் தேவனை நோக்கி அன்பாக பாடுற அந்த பாட பாருங்க, நம்மளுக்கு உருக்கு. அந்த பாடலை நான் அப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பிரமாதமாக பாடிப்பாங்க, நம்பவே முடியாது. அப்படிப்பட்ட பாடல். நான் அந்த அளவுக்கு பாடுவேன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு பிள்ளைகளுக்கு அவ்வளோ பெரிய அன்பை இருதயத்தில் கொண்டு கொடுத்துக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. நன்றி ராஜா, நன்றி. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து
உருவாக்குகிறீர். நல்ல தகப்பனை உருவாக்குகிறீர். எங்களை ஆண்டவரே நீர் கனப்படுத்துகிறீர். ஆண்டவரே நாங்கள் சிறுமைப்பட்டு போகாதபடிக்கு எங்களுடைய குறைவுகள் எல்லாம் ஆண்டவரை நிறைவாக்குகிறீர். கர்த்தாவே நீர் ஒரு காரணத்தோடு எல்லா காரியத்தையும் செய்கிறீர் சுவாமி. கர்த்தாவே உலகத்திலே பிரச்சனை வருகிறது என்றால் ஆண்டவரே அந்த பிரச்சனை காரணமும் ஆண்டவரை நீரே சொல்கிறீர். பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறீர் சுவாமி. எங்களை விடுதலையாக்கி உம்மாலே மற்றும் கூடும். இயேசு கிறிஸ்துவாலே மற்றும் கூடும். இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் விடுதலை பெறுகிறோம் என்பதை ஆண்டவரே எங்கள் மூலமாக அநேகருக்கு சொல்லும் சுவாமி. அநேகரை எங்களை சாட்சியாக பயன்படுத்துவார். நல்ல தேவனே நன்றி, நன்றி. எங்களை காக்கும் நல்ல தேவனே நன்றி ராஜா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. நன்றி தகப்பனே, எங்களோடு நீங்கள் கூட இருப்பதற்காக கொண்டாடக்கூடிய நன்றி சுவாமி. எல்லா சூழ்நிலைகளும் எங்களோடு இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களோடு இருக்கும் சுவாமி. நாங்கள் உங்களை விட்டு பிறகாதபடி விலகாதபடிக்கு எல்லா நேரமும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல புத்தியோடு எங்களை நீங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தும் சுவாமி. நன்றி ராஜா, நன்றி தேவனே, நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இயேசு ஜெயம் கொடுக்கும் தேவன். ஜெயத்தின் மேலே ஜெயம் கொடுக்கிறார். சில நேரங்களில் சோதனை வரும்போது நாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். எனக்கு ஏன் இந்த சோதனை? அந்த சோதனையிலும் அவரை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். சில சோதனைகளை அவர் சோதிக்கிறார். சோதித்த சோதனையிலே நாம் ஜெயம் கொள்ள நம்மிடத்திலே அவருக்கு வழியை சொல்கிறார். நீ ஜெயித்துவான். ஹல்லேலூயா. போன வாரத்தில் போன மண்டே எனக்கு டிரைவிங் தியரி டெஸ்ட் இருந்தது. போன எல்லாம் நல்லா தான் செய்தேன். பட் எனக்கு தெரியும் தப்பு செய்தேன், ஃபெயில் ஆகிட்டேன். வெற்றி தோல்வி எது இருந்தாலும் சரி, எல்லாமே எல்லா இடத்திலும் சோதனை வரும்போதும் இல்லை நம்ம சோதிக்கப்படும் போதும் நம்மளோடு இருக்கிற ஒரு தேவன் நமக்கு ஏதோ ஒரு காரணத்தில் நடத்தி செல்கிறார். நாம் எப்போதும் வெற்றி படுகிறோம் என்பது அது சில நேரத்தில் சாத்தியம் கிடையாது. நான் ஃபெயிலான பிறகு தான் யோசித்தேன். நிறைய பேர் அழுதாங்க. அங்கே என்ன போல நிறைய பேர் ஃபெயில் ஆனாங்க. நிறைய பேர் அவங்க ஏன் அந்த நேரத்தில் அழுதாங்கன்னா அது ஒரு முயற்சி. அங்கே சக்ஸஸ் ஆகிற போது ஜனங்களுக்கு அழுகுறாங்க. அந்த நேரத்தில் இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது யாரும் யோசிக்கிறது இல்லை. நான் எப்போதும் வெற்றியே ஆக வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் தோல்வியில் ஒரு நல்ல செய்தி இருக்கு. அது இயேசு கிறிஸ்து அறிவித்தால் தான் முடியும். நான் அழுகிற அத்தனை பேரையும் பார்த்தேன். என்ன ஒரு டெஸ்ட்டுக்கு இவ்வளோ அழுகுறாங்களே. இந்த ஒரு டெஸ்ட் இது இல்லைன்னா அடுத்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டு போகிறோம். இந்த டெஸ்ட்டில் ஒரு சின்ன டெஸ்ட்டில் அழுகுறாங்கன்னா காரணம் 1000 இருக்கும். நிறைய பேர் காசு கட்டி வரோம். நம்ம எல்லாம் திருப்பி ஒரு காசு கட்டணும், திருப்பி அலையணும், செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் கர்த்தரை விட்டு வெளியே போகக்கூடாது. அந்த கர்த்தர் இல்லைன்னா அழுக வந்துடும். சில நேரங்களில் தோல்வி வரும்போது நம்ம கைவிடப்பட்டோம்னு நினைப்போம். ஆனால் இல்லை, இயேசுவோடு இருக்கிற எவரும் கைவிடப்படுவதில்லை. இயேசுவோடு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவனை உருவாக்குகிறார். தோல்வியில் விலை செய்து ஜெயத்தை காட்டி உருவாக்குகிறார். அவர் உருவாக்கும் தேவன். அவர் உருவாக்கி மனுஷனை செதுக்கி ஒரு பக்குவப்படுத்தி அவனை பெரிய ஆளாக்குகிறார். அது நாம் அறிந்தது. அதே போல இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் அறிய வாய்ப்பு வந்தால் சொல்றேன். எல்லாம் அந்த நேரத்தில் இருந்துட்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு சுவிசேஷம் சொல்ல முடியாத அந்த நேர சூழ்நிலையில் ஒரு நேரம் வரும்போது நானும் சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். அதனால சோதனை வரும்போது நாம் விலகி செல்லாதபடிக்கு அவர் நம்மளை பலப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடலை நாம் இப்போது பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். அத்திமரம் துளிர் விடாமல் போனால் நல்ல ஒரு பாட்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாம் கர்த்தரோடு இருக்கிற பாட்டு. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொள்ளாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன்.
சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். என் வழியில் தோல்வி ஏதும் நேர்ந்தாலும் நான் விரும்பும் பொருள் இல்லாமல் போனாலும் என் வழியில் தோல்வி ஏதும் நேர்ந்தாலும் நான் விரும்பும் பொருள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் ஆசையை பறை கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். நல்ல தேவனே, நன்றி ராஜா. அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. கர்த்தாவே, சந்தோஷத்திலே சந்தோஷமாக இருக்கிறோம். தோல்வியிலே எங்களை சந்தோஷப்படுத்துகிறீர். ஆண்டவரே, சோர்வு இல்லாதபடி எங்களை செய்கிறீர். சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம், பூரணமான சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே பூரண சந்தோஷத்தை கொடுக்க முடியும். இயேசுவின் மேல் அன்பாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள், சந்தோஷத்திலே நிறைந்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்த நல்ல தேவனே, நன்றி ராஜா. நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்க கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. நல்ல தகப்பனே, நல்ல தேவனே, கர்த்தாவே, எங்களை இந்த ஆராதனையில் உற்சாகப்படுத்தி இருக்கிறீர் ராஜா. எங்களோடு கூட இருக்கிறீர். ஆராதிக்க வந்திருக்கிறோம் நல்ல தேவனே. ஆராதிக்க வந்திருக்கிற நல்ல தேவனே, ஆராதிக்க ஆராதிக்க என்று ஆராதிக்க ஒரு சந்தோஷத்தில் ஆராதிக்க நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அந்த சந்தோஷ உற்சாகத்தோடு நாம் பலத்த கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்தி இந்த ஆராதனை இன்னும் உற்சாகத்தில் கொண்டு போக போகிறோம். இன்னும் ஒரு 2 பாடல்களே இன்னும் உற்சாகம், இன்னும் உற்சாகம். இந்த சபை செவறுகள் எல்லாவற்றிலும் உற்சாகத்தினால் எழுதும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உற்சாகம். அல்லேலூயா. அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. ஆராதிக்க ஆராதிக்க நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆராதிக்க வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மகிமையை அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். இயேசுவின் கிருபையை பெற்றுக்கொள்ள வருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய சுகத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இப்பொழுது உற்சாகமாக நாம் ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, இன்று ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா, இறக்குமையா, உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க, இன்று ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா, இறக்குமையா, உன்னத பரலோக அபிஷேகத்தா. பரலோக அபிஷேகத்தா. ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா, இறக்குமையா, உன்னத பரலோக அபிஷேகத்தா.
பரலோக அபிஷேகம். ஹalleluya. பரலோகத்தின் அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது இந்த வாழ்க்கையில. பரலோகம் நமக்கு அபிஷேகம் செய்துட்டா நம்மளை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது. அந்த பரலோகத்தின் அபிஷேகத்துக்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் பிரயாசம். பரலோகத்தின் அபிஷேகம். இந்த மனுஷனை பரலோகம் தேடிக்கொண்டிருந்த இதுவரை தேடிக்கொண்டிருந்த மனுஷன் எந்த மனுஷனுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் பரலோகத்திலே அபிஷேகத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். இதுதான் நான் ஒவ்வொரு சபையிலும் சொல்றது. பரலோகத்தின் அபிஷேகத்துக்காக பிரயாசப்படுறதுனா வாழ்க்கை முழுக்க பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு நேரத்தில், அந்த நேரம் எப்போ வரணும் சொல்ல முடியாது, அந்த நேரத்தில் உங்களை மகிமையில் அவர் பெருக்குவார். உங்கள் மகிமையில் உங்களை கொண்டு செல்வார், உங்களை பயன்படுத்துவார். ஒவ்வொரு மனுஷனையும் பயன்படுத்துவார். நாம் நமக்காக வாழலை, இயேசுக்காக வாழ்வோம். இயேசுவோட காரியங்கள், அவருடைய போதனைகள், அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நெஞ்சிலும் பதிவைக்க வாழ்ந்துட்டு அந்த அபிஷேகம் இருக்கும்போது அது கிரியை செய்யும். ஆண்டவரே நன்றி ராஜா, எங்களை ஒரு அபிஷேகத்தில் நிரப்பியதற்காக நன்றி. இன்னும் ஒரு உற்சாகமாக இன்னொரு பாடலை பாடி அதுக்கப்புறம் காணிக்கைக்கு போவோம். ஹalleluya. நன்றி ராஜா. Thank you Jesus. என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம். இது நம்பிக்கையை உறுதி செய்யும். மனுஷனுடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் உண்டான நம்பிக்கை. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்தீங்க, அதிசயம் நடந்தீங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்தீங்க, அதிசயம் நடந்தீங்க. மனிதன் முன்பாக தலைகுனிந்து போகாது உதவி செய்தீங்க, உயர்த்தி வைத்தீங்க. மனிதன் முன்பாக தலைகுனிந்து போகாது உதவி செய்தீங்க, உயர்த்தி வைத்தீங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயத்தை செய்பவரே, அற்புதம் செய்தீங்க, அதிசயம் நடந்தீங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயத்தை செய்பவரே, அற்புதம் செய்தீங்க, அதிசயம் நடந்தீங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்தீங்க, இப்பவே தந்தீங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இப்பவே தந்தீங்க, இப்பவே தந்தீங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்தீங்க, அதிசயம் நடந்தீங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்தீங்க, அதிசயம் நடந்தீங்க. ஐஸ்வர்ய கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you Jesus. நன்றி ராஜா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுடைய புகலிடமே உமக்கே ஸ்தோத்திரம்.
நன்றி நன்றி. இப்பொழுது காணிக்கை நேரத்தை கடந்து சொல்வோம். அல்லேலூயா. Jesus, thank you, Lord. ஆண்டவரே, அருமையான நேரத்தில் ஆண்டவரே காணிக்கை கொடுத்த அத்தனை கரங்களை ஆசீர்வதித்து சாமி கொண்ட காணிக்கை 20, 30, 60, 100 என்று ஆண்டவரே பெருக கிருபை செய்யும். ஆண்டவரே கொடுத்த கரங்களை ஆசீர்வதி. கொடுக்க முடியாதவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு சபைக்கு உதவி செய்ய முடியாதவர்களை ஆண்டவர் உயர்த்தும் சுவாமி. அவர்கள் உதவி செய்ய கிருபை செய்யும் என்று கேட்கப்படுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அடுத்ததாக அந்த ஆராதனைக்கு இந்த ஆராதனையிலே காணிக்கை கடந்து ஒரு நன்றி செலுத்தி நம்ம அடுத்த தேவ செய்திக்கு செல்வோம். அனாதி தேவனே நன்றி ராஜா. நமக்கு காணிக்கை கொடுத்த நல்ல கரங்களை ஆசீர்வதித்த தேவன் இன்னும் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். அனாதி தேவனாக இருக்கிறார். அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்கிற சத்தியத்தை சொல்லி அடுத்ததாக மெசேஜ் அடுத்ததாக நம்ம மெசேஜ் சீக்கிரத்தில் கடந்து செல்லணும். டைம் ஆகுது. அல்லேலூயா. Thank you, Jesus. அநாதி தேவன் உன்னடைக்கலமே, நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன்னடைக்கலமே, நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த நல்ல நேரத்தை கொடுத்து நல்ல தகப்பனே நன்றி. உமது அருமையான வார்த்தைகளுக்காக இப்பொழுது வாஞ்சியாக காத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை வார்த்தை கொடுக்கிற தாசனை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உமது சித்தத்தின்படி எல்லாவற்றையும் காரியங்கள் எல்லாம் வார்த்தையின் மூலமாக மகன் மூலமாக ஆண்டவரே ஒரு பரிசுத்த வார்த்தையை உமது தாசன் மூலமாக எங்களுக்கு அறிவியும் சுவாமி. கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.